சாஃப்டா எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளோ உடையாம எவ்வளோ ஜூஸியா சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நம்மளோட குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஹாய், வெல்கம் டு கீர்த்தனாஸ் கிச்சன். நான் உங்களோட கீர்த்தனா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ரொம்ப ருசியான ஜூஸியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன். இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். குலாப் ஜாமுன் மிக்ஸ், சுகர், boiled milk, ஏலக்காய் பொடி, நெய், குக்கிங் ஆயில். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸை கையில் கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி வரணும், பார்த்துக்கோங்க. வந்து ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை 5 minutes வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் எப்படி செய்யறதுன்னு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு வானலில் 750 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 750 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பை நல்லா கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் உடையாமல் வரும். குலாப் ஜாமுன் பால்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இப்போ சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ சின்னதாக இருந்தால் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வானல் எடுத்துக்கலாம். அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். உருட்டி வச்ச பாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனில் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற எல்லா பாலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். நம்மளோட குலாப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த பால்ஸை ப்ரிப்பேர் பண்ண சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 an hourக்கு அப்புறம் நம்மளோட குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிடுது. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம